அநேக சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக மனித வல்லமைகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக வன்கண்கள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக பொய் வசனிப்புகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக எதிரான ஆயுதங்கள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக எதிரான நாவுகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக பொய் சாட்சிகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் எனக்காக கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். இதற்காக 27வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், ஆமென் 5:6, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, ஆமென் என்னை கன்மலை மேல் உயர்த்துவார். 6வது வசனம் சொல்ல, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவ நன்மை தான் உங்க லைஃப்லனா தடுக்கிற ஒரு கூட்டம் உண்டு, கெடுக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆரம்பத்தில் தடுத்து பார்ப்பா, ஆமென். ஆனா நீங்க மறைவுக்குள்ளே இருப்பீங்கன்னா கர்த்தர் அதுல ஒரு ஜெயத்தை தருவார். அடுத்து கெடுக்க பார்ப்பா, இவன் லைஃப்ல இந்த காரியத்தை தடுக்க முடியாது செஞ்சிருவார். அப்ப செய்யப்பட்டது எப்படி கெடுக்கலாம்? ஆண்டவர் அதனால எதுவரை வெயிட் பண்ண வைக்கிறார்னா, அதை கெடுக்கிறவனும் இல்லாம சாலமன் சொல்றான், ஆமென், விரோதியும் இல்லை, விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வரணும். அவர் தருகிற நன்மை நான் பெறும்போது கெடுக்கிற ஒருவன் வந்துடக்கூடாது. யோசேப்பின் வாழ்க்கையில தடுக்கிற கூட்டம் இருந்தாங்க. தரிசனத்தை பார்த்து யோசேப்பு சொன்னதுமே சகோதரர்கள் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த தரிசனம் இவன் லைஃப்ல நிறைவேற கூடாது, இது தடுக்கிற கூட்டம். அதனால அவனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து பார்த்தார்கள். கர்த்தர் அதை எல்லாம் நன்மையாய் மாற்றி, ஆமென், கர்த்தர் அந்த காரியத்துல ஜெயத்தை கொடுக்கிறார். ஆனா ரூத்தின் வாழ்க்கையில தடுக்கிற கூட்டம் அல்ல, கெடுக்கிற கூட்டம். இது ரூத்துக்கு தெரியாது. ரூத்து போவாசின் பாதத்தில் அமர்ந்து போர்வை விரியும் என்று சொல்லி அவள் கேட்டுக்கொண்டிருந்த போது போவாஸ் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்து 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்துல சொல்றாரு. 12 நான் வாசிக்கிறேன். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்றான். இந்த காரியம் இடையூறு உண்டாக்குற கூட்டம். போவாஸுக்கு இப்ப கைப்பிடிக்கிறதுக்கு உரிமை உண்டு. போவாஸ் சுதந்திர முறை தான், உறவு தான். ஆனா போவாஸ் கைப்பிடிக்கல. போவாஸ் சொல்ற, நான் இப்ப கைப்பிடிச்சிருவேன், ஆனா ஒருத்தன் இடையில நிற்பான், இந்த நன்மையை கெடுக்கிறதுக்கு, இந்த நன்மையை அனுபவிக்காதபடிக்கு, இதை கெடுக்கிறதுக்கு. அதனால போவாஸ் என்ன சொல்றான், இப்ப நான் கைப்பிடிக்கல, நான் கைப்பிடிக்கும் போது இந்த இடையூறு இல்லாத அளவுக்கு உனக்கு ஒரு இளைப்பாறுதல கட்டளையிட்டு தான் நான் உனக்கு கைப்பிடிப்பேன்னு சொல்லிட்டு ரூத்துட்ட என்ன சொல்றாருன்னா, நீ போய் அந்த காரியத்தை டீல் பண்ணல, நீ காத்துரு, நான் டீல் பண்றேன். ஆமென். அநேக சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக மனித வல்லமைகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக வன்கண்கள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக பொய் வசனிப்புகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக எதிரான ஆயுதங்கள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக எதிரான நாவுகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக பொய் சாட்சிகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் எனக்காக கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயர்த்தும் போது எப்படிப்பட்ட நிலை இருக்கணும்னா, துன்மார்க்கன் அறுப்புண்டு போயிருக்கணும். தடுக்கிறவன உரிமை பாராட்டக்கூடாது, கெடுக்கிறவன இருக்கிறது கூடாது. கர்த்தர் எனக்கு ஒரு தர நன்மை நான் சுதந்திரித்து விட்டு அந்த சுதந்திரித்த நன்மையை வச்சு நான் வேதனையோடு இருக்க கூடாது. காரணம், அவர் தருகிற நன்மையில எது கூட்ட மாட்டார், வேதனை இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் வெயிட் பண்ணி செய்றார். எந்தெந்த இடத்துல இளைப்பாறுதல இது நமக்கு தெரியாம நம்ம வற்புறுத்தி, ஆண்டவர் எனக்கு இப்ப செய்யுங்க, இப்ப செய்யுங்க. அநேக காரியத்தை நம்ம ரொம்ப கேட்டா செஞ்சிருவார் ஆண்டவர். ஆனா ஆண்டவர் ஏன் சிலதெல்லாம் செய்யாம பிடிச்சு வச்சு செய்தார்னா, ஆமா, நான் செய்யும் போது நீ அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருந்து இளைப்பாறு. எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே நீங்க இளைப்பாறுதலை தந்த பிறகு எனக்கு நன்மையை செஞ்சா போதப்பா, என்னை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, தடுக்கிறவன் இருக்கக்கூடாது, கெடுக்கிறவன் இருக்கக்கூடாது.
ஜெபிக்க துவங்குங்க பார்க்கலாம். தடுக்கிறவன் இருக்க கூடாது, கெடுக்கிறவன் இருக்கு. சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சிலதை உங்க கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் காட்டுறார். தடுக்கிற ஒரு கூட்டத்தை காட்டுறார், கெடுக்கிற ஒரு கூட்டத்தை காட்டுறார். நான் நிச்சயமாய் பேசுகிறேன், விசுவாசித்து பலிபீடத்திலிருந்து பேசுகிறேன். ஒரு நேரம் வரப்போகிறது, இந்த ரெண்டு கூட்டமும் இருக்காது. ஆனா உனக்காய் கிரியை செய்கிற ஒருவர் உண்டு என்பதை, உன்னோடு கூட ஒருவர் உண்டு என்பதை போராடுகிற எல்லா தடுக்கிற ஆவிகள், கெடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில், வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளை அந்நிய பாஷைகளோடு ஒரு யுத்த வல்லமை செய்வோம், ஒரு யுத்த வல்லமை செய்வோம். தடுக்கிற கூட்டம் இல்லை, கெடுக்கிற கூட்டம் இல்லை. போராடு போராடு. இது உனக்கு யுத்தம் பண்ணுகிற ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவாராக, ஜெயக்கொடி ஏற்றுவாராக. தடுக்கிற கூட்டம் இல்லை, கெடுக்கிற கூட்டம் இல்லை. போராடுகிற எல்லா சுத்த வல்லமையை வெளியேறிய இயேசுவின் நாமத்தில், வெளியேறிய இயேசுவின் நாமத்தில். எல்லா தடுக்கிற ஆவியை வெளியேறு, கெடுக்கிற ஆவியை வெளியேறு. லிப்ராபாலா ஷதரபோ ரிகபாகதா ரியாஹந்தரா ரேஷியா கலரோ. மகிமை 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 மகிமை. இதோ பட்டயத்தை ஏந்தின தூதர்கள் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார்கள். சபையை ஆர்ப்பரி ஆர்ப்பரி. இன்னொரு ஜெயத்தினால், இன்னொரு ஜெயத்தினால். ஷலரபாலா கதா ரிபனா ஹந்தலரா ரிகபாகதா ரிபனா ஹந்தரா ஷதரா லேப்ரா பாபா ஷிகேதா ரபா. நீ அறியாத ஒரு யுத்தம், நீ பார்க்காத ஒரு யுத்தம் உன் வாழ்க்கையில நீ சுதந்திரிக்க தடுக்கிற பல யுத்தங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை 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 விடுதலை. ஆண்டவரே, இனி கால தாமதிக்க வேணாம்பா. இந்த நாளிலே ஒரு இளைப்பாறுதல், ஒரு இளைப்பாறுதல். ரிபானா ஷிகாதா ரபாகதா ரகலக லேப்ரோ மஷியா தல ரிபானா ஹந்தல ரிகா ஷேகதா லேப்ரோ மமா ஹந்தல ரிகா பகஷதா ரபல லேப்ரோ மஹந்தல ரிகா ஷியா தல ரபல தரியாதரா. நான் விசுவாசிக்கிறேன் அன்பு உள்ளமே, கர்த்தர் உனக்கு தீமை எதுவுமே அனுமதிக்கல. அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த அழுகை பள்ளத்தாக்கு உனக்கு சாட்சியாய் மாறும். இந்த கண்ணீரின் பாதை உனக்கு சாட்சியாய் மாறும். இந்த இழந்து இந்த வேதனையின் பாதை உனக்கு சாட்சியாய் நிற்கும். ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல், ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல். காத்திருக்கிற நீங்கள் போராடுகிற போராட்டத்தை விட காத்திருக்க வைத்த உங்கள் தேவன் உங்களுக்காய் போராடுகிற போராட்டம் அது வல்லமையான போராட்டம். அது தோல்வியில் முடியாது, அது தோல்வியில் முடியாது, அது ஜெயத்தில் தான் முடியும். நீ தைரியமாய் காத்திரு. ரிபா கதா ரபா ஷந்தரா வல கதா ரிபா லேகே ரிபனா ஹந்தரா. உன்னை சும்மா உட்கார வைக்கல. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று சொன்னது சும்மா இல்ல. அவர் சும்மா இருக்கவில்லை. உனக்காய் கர்த்தர் எழுந்தருளி ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். நீ காத்திருக்கிற காலம் சும்மா இல்ல. இந்த காலம் வீணல்ல. ஹalleluya. கைக்கப்பா இளைப்பாறுதலை கட்டளை, இளைப்பாறுதலை கட்டளை இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு சில காரியத்துல கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடும்படி தடுக்கிறவனும் இல்லை, கெடுக்கிறவனும் இல்லை. சில கூட்டத்தை கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு தந்திருப்பார். சில தடுக்கிற கூட்டம் உங்களுக்கு தெரியும். யோசேப்புக்கு தெரியுது இத தடுக்கிற கூட்டம். ஆமே, ரூத்துக்கு போவாஸ் சொல்லி கொடுக்கிறார், இது கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆமா, இந்த ரெண்டு கூட்டத்தையும் யோசேப்பு அந்த கூட்டத்தை டீல் பண்ணல, ரூத்தும் இந்த கூட்டத்தை டீல் பண்ணல.
இந்த ரெண்டு கூட்டத்தை டீல் பண்றது அவர்தான். ஏன்னா நம்ம டீல் பண்ண போயிட்டா மாம்சீகமா போயிடுவோம். அவர் டீல் பண்ண ஆவியில டீல் பண்ணுவார். மாம்சீகமாய் போராடுற தோப்பான். ஆனா ஆவியில நடக்கிற யுத்தம் ஒரு நாளும் தோற்காது. அதுல ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு தடுக்கிற ஒரு கூட்டம் உங்களுக்கு முன்னாடி வருதுன்னா, கெடுக்கிற ஒரு கூட்டம் உங்க முன்னாடி வருதுன்னா, மாம்சீகமா போராடிராதீங்க. சமூகத்துல முழங்கால் போட்டு நில்லுங்க. உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தர். உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தர். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. கெடுத்துட்டான். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு கூட்டத்துல இன்னைக்கு ஒரு விடுதலை கர்த்தருடைய ஆவியானவர் தர விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் கொஞ்சம் ஆவி நிறைவோட. ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்துல தரும்போது ஆவியில ஒரு பலன், ஒரு அனலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தடுக்கிற கூட்டம் இருக்கக்கூடாது, கெடுக்கிற கூட்டம் இருக்கக்கூடாது. ஒரு சில நிமிடங்கள் இப்ப நீங்க பர்சனலா தான் ஜெபிக்க போறீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது விசுவாசித்து ஜெபிங்க. ஆமென். காரணம், இந்த யுத்தம் நம்மால் செய்ய முடிந்த யுத்தம் அல்ல, இது அவர் செய்கிற யுத்தம். ஆனா கர்த்தர் போவாஸ் ரூத்துட்ட சொல்ற வார்த்தை, நீ போய் வெயிட் பண்ண. நகோமி இந்த வார்த்தை எல்லாம் கேட்டது சொல்ற வார்த்தை, நீ வேற எதையும் செஞ்சிடாத, நீ பொறுத்துரு. அதனாலதான் 37வது சங்கீதத்துல நான் வாசித்தது போல என்ன சொல்லப்பட்ட, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அதாவது அவர் வேலையை நீ நில்ல, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சொல்லிட்டு துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை, ஆமா, நீ அறுப்புண்டு போக பண்ணுவான்னு சொல்லல, அவன் அறுப்புண்டு போவதை நீ பார்ப்ப. நீ அமர்ந்திருந்து கர்த்தர் உனக்கு செய்யும் இரட்சிப்பை பார்ப்ப. நீ அமர்ந்திருந்து கர்த்தர் உனக்கு செய்யும் இரட்சிப்பை பார்ப்ப. இவர் ரெண்டு கரங்களை முடிந்தால் உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தடுக்கிற கூட்டம் இல்ல, கெடுக்கிற கூட்டம் இல்ல, ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலப்பா எனக்கு வேணும்ப்பா. இது கேளுங்க. காத்திருக்கிற உள்ளமே கேளு, ஜெபிங்க. ஆண்டவரே இப்படி ஒரு ஜெயத்தை எனக்கு தாங்க. ஒரு தடுக்கிற கூட்டம் இருக்கக்கூடாது, கெடுக்கிற கூட்டம் இருக்கக்கூடாது. தடுக்கிற கூட்டமும் இல்ல, கெடுக்கிற கூட்டமும் இல்ல. சாலமோனை போல நான் சொல்லணும், விரோதிக்கிறவனும் இல்லை, இடையூறு பண்ணுகிறவனும் இல்லை. விரோதிக்கிறவனும் இல்லை, இடையூறு பண்ணுகிறவனும் இல்லை. கர்த்தர் எனக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஜெபிங்க. ஒரு ஜெபத்தை இந்த நேரத்தில் ஏறெடுக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், பட்டயங்களை ஏந்தின தூதர்கள் கூட்டம் உங்கள் கூடாரத்திற்காக, உங்கள் வாழ்க்கைக்காக இதோ போராடுகிற ஒரு போராடுகிற வல்லமைகளை, உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அசுத்த வல்லமைகளை, எல்லா தடையின் வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உனக்கு முன்பாய் ஓ ராக்ஷாகா தராதரியா, அவர் தடைகளை உடைத்து உங்களை வாசல் வழி உட்பிரவேசிக்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் ஒரு யுத்த ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோட ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அக்கினியின் வல்லமை, ஒரு அபல சகத ரபலகத ரிபனமோ தரபலபலபலபலபோ ஷலதரியாதரா லிக்கரபலகரபலபோ ஷலதரியாதரா. தடுக்கிறவன் இல்லை, கெடுக்கிறவனும் இல்லை. தடுக்கிறவனும் இல்லை, கெடுக்கிறவனும் இல்லை. வல்லமை 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 ரிபரபலபோ ஷம்பரபலபலபலபா ரிக்கரபலகத ரபலபோ ஷந்தரா. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காணாதபடிக்கு ஒரு வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஓ ரபல ஷகத ரிபன கத ரிபரப ஷபரபலபலபல லிகரபலப ஷந்தல ரியாதரபலபலபலபல ஷகதரபலப லிகரபலகரபலப ஷந்தரா. ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அவர் கட்டளையிடுவார். அவருடைய நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாது. சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறும் காலம்.
லிகரப ஷிகதர பலகத ரிபனம சந்தல ரிபலபலபல லிகரபலகரபலம ஷகதர பலபலபலபல சதர பலம் லிபரபலம ஷங்கதரால ராதரா ஓ ரிமனகதராதரா அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு பயமில்லை வெற்றி எனக்கு என்று பயமில்லை வெற்றி எனக்கு இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு ஓ ராபா சந்தா ரகதலரே விடுதலையோடு போராயுதம் போராயுதம் தாரித்தே போர் செய்வேன் போர் செய்வேன் போராயுதம் தாரித்தே கோரி போர் செய்வேன் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடி ஏற்றுவேன் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடி ஏற்றுவேன் ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுவே வந்தகள் சாத்தானை வீழ்த்திடுவே ஓ ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக எல்லா தடுக்கிற வல்லமைகள் எல்லா கெடுக்கிற வல்லமைகள் இனி வாழ்க்கை இல்லை போராயுதம் போராயுதம் தாரித்தே லோலபல சந்தர பலபலபலப விடுதலை 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 இலை பாருதல் எல்லை சுற்றிலும் சங்கதரா ஓ போராயுதம் போராயுதம் தாரித்தே கோரி போர் செய்வே ஓ போராயுதம் தாரித்தே போர் செய்வே சேனைகளின் கத்த நாமத்தில் சேனைகளின் கத்த நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவே சேனைகளே ஆராதிக்கும் போதே துதிக்கும் போதே ஜெயமுண்டு 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 ஆகாய மண்டல லோகாதிபதிகள் ஒடுங்கியே மடிந்திடுவா பயந்து நடுங்கியே இயேசுவின் நாமத்தில் இதோ சாத்தான் மின்னலை போல விழுகிறான் லிங்கரபலபலப சந்தரபலபலபலபலப லிங்கரபலக சந்தரபலபோதராதரா ஓ போராயுதம் போராயுதம் தாரித்தே போர் செய்வே போர் செய்வே போராயுதம் ஜெயம் 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 இயேசுவின் நாமத்தில் போராயுதம் 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 உரமந்தரபல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 ப
கிறிஸ்துவுக்காய் முன் செல்லுகிறார். ஆமென். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடியேற்றுவே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடியேற்றுவே. ஆவியின் பட்டயா ஜெயமெடுக்கிற நாள் இது, ஜெயமெடுக்கிற நாள் இது. உன் காத்திருப்பு வீண் போகல. ரிபலவோ சகத ரபல கத ரிபல பரபலவோ சந்தலரியாரோ லிக்கரபல கரபலவோ சந்தலரியாதரா. ஆமென் 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 ஆமென். ஜெயமெடுத்துக்கொள். தடுக்கிறவன் இல்லை, கெடுக்கிறவன் இல்லை, தடுக்கிறவன் இல்லை, கெடுக்கிறவன் இல்லை. ரிக்கரபலவோ போராய் வல்லமை 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 அக்கினி வல்லமை அக்கினி வல்லமை. துன்மார்க்கன் அறுப்புண்டு போகிறான், துன்மார்க்கன் அறுப்புண்டு போகிறான். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரபல சந்தரபல நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தோடு ஜெயமெடுத்தவையே வல்லமை வல்லமை. விரோதிக்கிறவனும் இல்லை, இடையூறு பண்ணுகிறவனும் இல்லை, விரோதிக்கிறவனும் இல்லை, இடையூறு பண்ணுகிறவனும் இல்லை. ஒரு இளைப்பாறுதல், ஒரு இளைப்பாறுதல் உன்னை சுற்றிலும். ரபலவோ சந்தரபல கத ரிபன ஹந்தல ரிகதரா லிக்கரபோ சிகதர பலபல பலபோதரா. காத்திரு அவர் நேரத்திற்காக, காத்திரு அவர் வேலைக்காக.
இளைப்பாறுதலை கட்டளையிட்டு நீ சுதந்திரிக்க வேண்டியவர்களை கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணுவார். இளைப்பாறுதல் உன்னை சுற்றி என் கர்த்தருடைய நல்வார்த்தைகளில் ஒன்றாது. அது தவறி போகாது, அது தவறி போகாது. ரிபல சந்தல ரிபல கத ரிபோஷி கத ரபல தரியதரா லேப்ரம ஹந்தலரோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. துன்மார்க்கன் அறுப்புண்டு போகிறான், துன்மார்க்கன் அறுப்புண்டு போகிறான். ஒரு பக்கம் ஒருவனுடைய வீழ்ச்சி, இன்னொரு பக்கம் உன்னுடைய உயர்வு, உன்னுடைய உயர்வு. உன்னை உயர்த்த உயர்த்த துன்மார்க்கன் அறுப்புண்டு போய் கொண்டிருக்கிறான். உன்னைக்காய் கர்த்தர் கிரியை செய்ய செய்ய துன்மார்க்கன் அறுப்புண்டு போய் கொண்டிருக்கிறான். ரபல ஷகத ரபல தரியத. Glory Father, glory Father. Oribana handala rigaba sigada lebra kashakalara oriba magada ribola gadara kandala riyadala rebo rigaba gashyadara lara. ஏசப்பா, இந்த காரியத்துல ஜெயம் உம்மிடத்திலிருந்து வந்தால் மட்டும்தான் உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் எனக்காய் நீதி செய்வா? தடுக்கிறவனும் இல்லை, கெடுக்கிறவனும் இல்லை. விசுவாசிக்கிற ரெண்டு கரங்களை உயர்த்து. அநேகர் வாழ்க்கையில தடுக்கிற கூட்டம், பலர் வாழ்க்கையில கெடுக்கிற கூட்டம். இருந்த நன்மை கெடுத்துட்டு தான் இன்னைக்கு சத்துரு. கத்த தந்த அநேக நன்மைகளை இன்னைக்கு சத்துரு கெடுத்து போட்டிருக்கிறான். ஆண்டவரே, இந்த ரெண்டு கூட்டமே லைஃப்ல இருக்க கூடாது. தடுக்கிற கூட்டமே வேண்டாம், கெடுக்கிற கூட்டமே வேணாம்பா. விரோதிய வேணாம், இடையூறு பண்ணுகிறவனு வேணாம். எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறவரே ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி உனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று தடுக்கிற கூட்டத்தை கர்த்தர் இல்லாமல் ஆக்குவார். இவன் நன்மையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற கூட்டத்தை கர்த்தர் இல்லாமல் ஆக்குவார். ஒரு விசை கூட ஏசையா, ஏசையா, ஏசையா. ஓ, விரோதிக்கிறவனும் இல்லை, இடையூறு பண்ணுகிறவனும் இல்லை. சொல்ல ஏசையா, 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 என் நீதி நீதானையா. ஏகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஏகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை, என் நியாயத்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? உமக்காய் காத்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். உம்மையை பற்றிக் கொள்வேன். வார்த்தை திருப்தியாவே சமூகத்தில். இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. உமக்காய் காத்திருப்பேன், உமக்காய் காத்திரு. சபையே, தடுக்கிற கூட்டமும் இல்ல, கெடுக்கிற கூட்டமும் இல்ல, விரோதியும் இல்ல, இடையூறு பண்ணுகிறவனும் இல்லை. ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு அவர் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அவன் இப்ப சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து ஏசையா, ஏசையா, ஏசையா,
கெடுக்கிறவைகள் மாறட்டும், கெடுக்கிறவைகள் மாறட்டும். ஒரு விஷயம், அப்படியே கண்களை மூடி பல காரியங்கள் தடையாகவே இருந்து கொண்டிருக்கிற உள்ளமே, இவன் வாழ்க்கையில் இது எப்படி நடக்குது பார்ப்போம் என்று அநேக கண்கள் நடுவுல இப்படிப்பட்ட சவால்கள் நடுவில் வாழ்த்து கொண்டிருக்கிற உள்ளமே, இப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை தடுக்கிற தடையாய் நிற்கிற அத்தனை காரியங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்துவீராகப்பா. தடை பண்ணுகிறவைகளை அப்புறப்படுத்துங்கப்பா. பல சவால்கள் நடுவில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இவன் வாழ்க்கையில் இது எப்படி நடக்குது பார்ப்போம், இவன் குடும்பத்தில் இது எப்படி நடக்குது பார்ப்போம், இவன் குடும்பத்தில் இது எப்படி நடக்குது பார்ப்போம், இவன் பிள்ளைக்கு இது எப்படி நடக்குது பார்ப்போம். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினால் நடக்க போகிற எந்த பெரிய சத்துருவானாலும் என் தேவன் செய்ய நினைத்தது தடுக்க முடியாது. ராபாலா ஷகாதா ராபாலா ரிகாபா ஷகாதா ரிபாலா. சில உள்ளங்கள் வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த நன்மையை சத்துரு கெடுக்க பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை சத்துரு கெடுக்க பார்க்கிறார். கர்த்தர் தந்த பிள்ளைகளை சத்துரு கெடுக்க பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாரா? நோக்கி கூப்பிடு சபையே, நோக்கி கூப்பிடு. ஏசாயா, என் நீதி நீர்தான் என்று கூப்பிடு. உனக்கு ஒரு இளைப்பாறுதல். தடுக்கிறவனும் இல்லை, கெடுக்கிறவனும் இல்லை. ரபல சதர பலகத ரியாதரா லிகரப சத. கேளுங்க கேளுங்க, ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிங்க. நாமே தடுக்கிற கூட்டத்தின் நடுவில் வாழுகிற உள்ளமே, கெடுக்கிற கூட்டத்தின் நடுவில் வாழுகிற உள்ளமே, நீ தோற்று போக மாட்டாய். நீ அமர்ந்திரு, நீ காத்திரு. கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். யுத்தமில்லாத இளைப்பாறுதல். தடுக்கிறவனும் இல்லை, கெடுக்கிறவனும் இல்லை. இதோ நீதி செய்கிறவனுக்காய் எழுந்தருளுகிறார். போவாஸ் ரூத்துக்காய் எழுந்தது போல, போவாஸ் ரூத்துக்காய் எழுந்தது போல உனக்காய் பட்டணத்தில் அவர் எழுந்தருளுகிறார். ரபல ஷகதர பலகதரியா லிகரபகதரியா தலரியாதரா ஓ ரிமன சந்தலரியாதரா. ஏசையா